ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான லன்ச் மெனு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் சாம்பார், பாலக்கீரை கூட்டு, வெண்டைக்காய் பச்சடி. இன்றைக்கி அம்மா வெளியே போகிறாங்க அப்படின்றதுனால எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டாங்க. என்னை செய்ய மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் வந்து யூஸ்வலாக சாம்பார், ரசம், கூட்டு பொரியல்னால் கிச்சன் பக்கமே வரமாட்டேன். ஏதாவது பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணணுன்னா மட்டும்தான் நான் வந்து கிச்சன் பக்கம் வருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணிலாம் ஒரு குக்கர் எடுத்து வச்சோன்னா எல்லாத்தையுமே அதில் போட்டு, அரிசியும் அதில் போட்டு குக்கரை மூடி வச்சிட்டா ஒரு ½ அன் ஹவரில் சூப்பராக ரெடி ஆகிடும். ஆனால் அந்த சாம்பார், ரசம், கூட்டு பொரியல்லாம் ஏதோ நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாத்திரம் விளக்குறதும் பார்த்திங்கன்னா, குக்கர் மட்டும் விளக்குனா போதும் பிரியாணிலாம் பண்ணால். ஆனால் அந்த சாம்பார், ரசமுக்கு நிறைய பாத்திரம் விளக்குற மாதிரி இருக்கும். அதனாலே நான் யூஸ்வலாக வந்து வெரைட்டி ரைஸ் பண்ணணுன்னா மட்டும்தான் கிச்சன் பக்கம் வருவேன். அதுவும் இல்லாமல் பிரியாணிலாம் வந்து ஹெல்த்தி இல்லை, டெய்லி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரியாணி மாதிரி நிறைய வெரைட்டி டிஷ்ஷஸும் இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்குது. லைக் வந்து அரிசி பருப்பு சாதம், பிசிபெல்லாபாத், கீரை சாதம், இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிபீஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுவுமே ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் இந்த பழைய காலத்தில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா, இந்த சாம்பார், ரசம், கூட்டு பொரியல்னு அப்படியே ஒரு வெரைட்டியாக ஒரு மீல்ஸ் மாதிரி சாப்பிட்டா தான் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து எப்போதும் போல் சாம்பார், கூட்டு பொரியலே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கீரை பார்த்திங்கன்னா பாலக்கீரை தான் வாங்கி வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து இந்த பாலக்கீரை மட்டும்தான் பிடிக்கும். மீதி கீரைலாம் கொஞ்சம் கசக்கிற மாதிரி அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் பாலக்கீரை வாங்கி வச்சுருந்தனால அதையே வந்து நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, வெண்டைக்காயில் இருக்க டிஷ்ஷஸ்லேயே எனக்கு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பச்சடி தான் பிடிக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா, மீதி வெண்டைக்காய் டிஷ்ஷஸ்லாம் வந்து கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும் வெண்டைக்காய். ஆனால் இந்த வெண்டைக்காய் பச்சடியில் பார்த்திங்கன்னா கொலன்னு இருக்கிறது தான் அதோட ஹைலைட்டே. அதில் வந்து புளி ஊற்றுவாங்க, வெல்லம் போடுவாங்க, அப்புறம் மிளகாத்தூள் போடுறதுனால எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வெண்டைக்காய் பச்சடின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் வெண்டைக்காய் பச்சடியை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் அம்மாலாம் பார்த்திங்கன்னா 3 பர்னர் இருக்குன்னா டக்குன்னு அந்த 3 பர்னரில் எல்லாத்தையும் வச்சு ஒரு ½ அன் ஹவரில் ரெடி பண்ணிடுவாங்க. நான் வந்து ஒரு பர்னர் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு நேரத்தில் ஒரு டிஷ் தான் பண்ணுவேன். அதனாலே எனக்கு ரொம்ப லேட் ஆகுற மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2-3 டிஷ்ஷு ஒரே நேரத்தில் பண்ணுறப்ப அது வந்து தீஞ்சு போயிடுமோ அப்படின்ற பயம் இருக்கும். அதே மாதிரி இதில் போட வேண்டியது அதில் போட்டுருவோம், அதில் போட வேண்டியது இதில் போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கும். எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்ஷாகவே நான் வந்து பண்ணுவேன். வெண்டைக்காய் பச்சடி பார்த்திங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபைனலாக. அவங்க கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கும் கீரைக்குமே சரியாயிடுச்சு. அதனால் திரும்பவுமே ரெடி பண்ணி வெண்டைக்காய் பச்சடி வந்து சூப்பராக ரெடி பண்ணி ஆயிடுச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஒரு 1.5 ஹவர்ஸ் கழித்து எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. சாப்பிடவும் உட்காந்துச்சு. எல்லாமே நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. செய்ய தெரியாதுன்னு இல்லை, பட் ஆனால் செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும், அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.